உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் கட்டுறதை விட்டுட்டு இதை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பராமரிக்கலாம். 4 ஷோவும் எங்களுக்கு நல்லா சவாரி ஆகும். எங்களுக்கு தேவை அந்த உதயன்ற பேர் மாறாமல் இருக்கணும். யார் வாங்கினாலும், யார் இது பண்ணாலும், இல்லை அவங்களே இடிச்சிட்டு கட்டினாலும் உதயன்ற பேர் வந்து எங்களுக்கு அடையாளம். தேட்டர் இடிக்கிறது எங்களுக்கு ஒரு கஷ்டம். ஒரு லேண்ட்மார்க் வந்து உதயம் தேட்டர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ அது எடுத்ததுனால ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஓடிடிவியில் போய் பார்க்காம தேட்டரில் போய் பாருங்கள், இடிக்காமல் இருப்பாங்க. அப்போது உதயம் தேட்டர் இதை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நிறைய படங்களையும் சரி, பாடல்களையும் சரி முக்கியமான இடம் பெற்றிருக்கு. சென்னையோட ஒரு பெஸ்ட் பிளேஸ், ஒரு ஐகானிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த உதயம் தேட்டரை வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், ஓடிடி தளங்கள் அதிகமாக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் விலை கம்மியாக கொடுத்தாலுமே நிறைய பேர் வந்து படம் பார்க்கறது இல்லை, ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. மேலும் பல காரணங்களால் இந்த தேட்டரை வந்து, அதாவது இந்த இடத்த வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்களாம். அந்த கட்டுமான நிறுவனம் ஒரு சில மாதங்களில் மொத்த தேட்டரை இடிச்சுட்டு இங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதை கேட்ட உடனே நான் ஷாக் ஆனேனோ இல்லையோ, சினிமா விரும்பிகள், இந்த ஏரியாவை சார்ந்தவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த தேட்டரில் அதாவது 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரை சார்ந்து நிறைய கடைகளாகட்டும், ஆட்டோ ஸ்டாண்டில் வேலை பார்க்குற ஆட்டோக்காரங்கட்டும், எல்லாருடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த தேட்டர் இடிக்கப்படுறதால யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மக்கள்கிட்டே கேட்கலாம் வாங்க. அந்த காலத்துலேருந்து இது பெரிய தேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்த அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பழைய தேட்டர், படம்லாம் நல்லா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இதையே இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட் கட்டினாக்கா எவ்வளோ, ஆக்சுவலி அடியில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் அப்பார்ட்மெண்ட்டை பெரிய பெரிய பில்டிங்காக எழுப்புறாங்கன்ட்டு நிறைய பார்க்குறோம், யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். அதுக்காக எதுக்கு இவ்வளோ பெரிய தேட்டர், இது ஒரு அடையாள சின்னமாக இருக்குது சென்னைக்கு, அதை எடுத்துகிட்டு எதுக்காக இங்கே அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு புரியல. அதை அப்பார்ட்மெண்ட் கட்டுறதை விட்டுட்டு இதை ஒரு அடையாள சின்னமாக மாற்றி பராமரிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து தேட்டரு வந்து அவங்க பார்ட்னர்ஸ் ப்ராப்ளம்னால தான் இது விற்கிறாங்க. இதில் நஷ்டத்தில் ஓடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இது ஆகலை. தேட்டரு அவங்க பார்ட்னர்ஸ்குள்ளே ப்ராப்ளம் ஆகி கடைசி அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரை வந்து யார் வாங்குகிறாங்களோ, இதை உதயம் மால்னு வச்சு ஒரு மால் மாதிரி பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். எங்களுக்கு நீ சொன்ன மாதிரி சவாரி ஒரு ஸ்டாண்டாக உருவாகலாம், சவாரி போடலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உதயம் தேட்டர் இது வந்து பேர் மட்டும் இல்லைங்க, இது ஒரு எமோஷனல். ஏன்னா நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, லவ்வரோட, எக்ஸோட, பெஸ்டியோடன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட வந்து நல்லா வைப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு இருப்போம். நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸு. இங்கே இந்த பக்கம் எங்கன்னா சுற்றி இருந்தோம்னா மச்சா எங்கே வரணும்னு கேட்டால் உதயம் தேட்டர் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் கூட. அப்படிப்பட்ட ஒரு இடத்த இடிக்க போகிறாங்க, இந்த இடத்துல பெரிய பில்டிங் வருது அப்படிங்கும்போது நினைக்கும் போது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா உதயம் தேட்டர் வந்து ஒரு 3-4 வருஷமாக இப்போ ஒன்றும் வருமானம் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் தேட்டர் சவாரி தான் நாங்கள் கெதின்னு இருப்போம். நைட்டில் தேட்டர் சவாரி தான், பகலில் 4 ஷோவும் எங்களுக்கு நல்லா சவாரி ஆகும். இப்போ நிறைய மால் அதெல்லாம் திறந்துருந்து பக்கத்தில் காசி டாக்ஸிலாம் திறந்து நமக்கு ஒன்றும் சவாரி கிடையாது. மால் இப்போ உதயம் தேட்டர் இடிச்சிட்டு எதை கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி பக்கத்தில் இது ஒரு மால் கட்டுறாங்க, இது கவர்மெண்ட், இது ஃப்ளாட்டு மாலு உள்ள எல்லாமே கட்டுறாங்க. அதை இடிச்சிட்டு என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரில. எங்களுக்கு தேவை அந்த உதயன்ற பேர் மாறாமல் இருக்கணும். யார் வாங்கினாலும், யார் இது பண்ணாலும், இல்லை அவங்களே இடிச்சிட்டு கட்டினாலும் உதயன்ற பேர் வந்து எங்களுக்கு அடையாளம். இப்போ 90s 80s கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இந்த தேட்டர் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. நீங்கள் வந்து ஆர்டிஸ்டாக பல வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த உதயம் தேட்டருக்கு எந்த மாதிரியான ஒரு கனெக்ஷனாக இருந்தது? முதல்ல நான் உதயம் தேட்டரை ஃபஸ்ட்டு படம் வந்து சிகப்பு சூரியன், சட்டம், ரஜினி கமலஹாசன் படம் தான் ரிலீஸ் ஆச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த படத்தை எங்கள் அப்பாவோட வந்து நானும் ரெண்டுமே பார்த்தேன் உதயம் தேட்டரில். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்த படம் ஜெயிலர், 40 வருஷத்தில் அதை லாஸ்ட்டாக முடிச்சது, அந்த படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து உதயம் தேட்டர் எடுத்ததுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வருத்தம்னா, இதுக்கப்புறம் எதுவுமே மாதிரி பார்க்க முடியாதே ஒரு வருத்தம், ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வழி சொல்ல தெரியாது. அது ஒரு லேண்ட்மார்க்காக இருந்துச்சு. இப்போ வழி சொல்ல தெரியலன்னா எப்படி சொல்லுவேன்னு தெரியல. 10 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஸோ உதயம்னா நான் வந்து இங்கே தான் வந்து பஸ் இறங்குவேன். எப்போ இருந்தாலும் உதயம் கிட்ட தான் இறங்குவேன். ஸோ பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜியாக இருக்குது. எங்களுக்கும் கிடையாது, எங்கேருந்தோ ஊர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருமே பஸ் விட்டு வெளியே விட்டு இறங்கினா உதயம் தேட்டர் ஏற்ற மாதிரி இருக்கிறேன். நான் உதயம் தேட்டரில் இருக்கேன் அப்படின்னு. உதயம் தேட்டர் வந்து எவ்வளோ பேர் நல்ல சேஃப்டியான தேட்டர். அது லேடிஸ் வந்தாலும் சரி, குழந்தைங்க வந்தாலும் சரி, எங்கே யாராவது தொலைஞ்சு போனால் கூட எங்கே பண்ணிக்கிறேன் உதயம் தேட்டர் நினைக்கிறேன். உதயம் தேட்டர்னால் எந்த ஊராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தெரியும்.
உங்கள் மொபைலில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எத்தனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் இருக்கு என்கிட்ட. எத்தனை இருக்குது அந்த மாதிரி? அந்த மாதிரி இன்னும் ஒரு 15+ இருக்கும். 15 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மில் எல்லா மூவியும் நீங்கள் பார்க்குறதால தான் இந்த தேட்டருக்கு ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த தேட்டரை இடிக்க போகிறாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம இதுவும் பண்ணிடலாம்ல, அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த அக்கௌண்ட்டு அந்த ஆப் வச்சுருக்கவங்க தான் ஏதாச்சும் பண்ண முடியும். அது தேட்டர் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஓடிடியில் பார்த்துடுறாங்க. தேட்டருக்கு வந்து பார்க்குற அந்த ஒரு கிரேசினஸ் அவங்க கிட்ட இல்லை. ஆமாம், இவ்வளோ பழைய தேட்டருக்கு யாரும் வரமாட்டியா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணாலும் இங்கே போவாத, பிவிஆர் போ, அங்கே போ, இங்கே போன்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓடிடியை கேன்சல் பண்ணிட்டாக்கா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் மூவி தேட்டர்ஸ் போகிறாங்க. ஓடிடி இருந்தாலும் போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஸோ தியேட்டர் இருந்தால் தானே மூவி பார்க்க போவோம், இல்லைன்னா எப்படி பார்ப்போம்? இப்போ இந்த தேட்டர் இடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்பார்ட்மெண்ட்லாம் வந்தால் நல்லா இருக்காது. டிராஃபிக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் எங்களுக்கு. மால் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளூரில் பார்க்கிங்லாம் போய்டும். எங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வரும், ஒரு தொழில் வரும். அதை நம்பி நடுத்தரவங்கலாம் சின்ன சின்ன கடை ஏதாவது போட்டுங்க வெளில ஏதாவது சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாம் மாதிரி வரும், லாபம் இருக்கும். மற்றபடி எது வந்தாலும் லாபம் இருக்காது. நான் என்ன சொல்கிறது, இடிக்க போகிறாங்கன்னா இடிச்சிட்டு போட்டேன், நான் என்ன பண்ண முடியாதுக்கு. இந்த செய்தியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது அப்படி மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வரல, வேறு ஏதாவது வருதுன்னு சொல்கிறீங்க. வேறு எதுவும் வருதுன்னு சொல்லலை, அப்பார்ட்மெண்ட்டாக வருமானு தெரியல. நாங்கள் சொல்கிறது மால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது ஒரு மால், அது ஒரு மாலும் நல்லாயிருக்கும். அப்பார்ட்மெண்ட் வருதுன்னா ஓகே தான் நினைக்கிறேன். பட் அது வந்து எனக்கு இங்கே வந்து பழகிருச்சு அது பார்த்து. அது இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உதயம் தேட்டரில் நான் இந்த ஒன் டே நான் படத்துக்கு கண்டிப்பாக போவேன் அந்த மாதிரி என்னைக்காச்சும் நினச்சி வச்சுருந்தது? என்ன படத்துக்கு என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க? இப்போ ரீசெண்டாக இங்கே சிவா மனசுல சக்தி. அது ரீசெண்டாக இல்லை, இப்போது திருப்பி அவங்க போட்டாங்க. அதனால் இங்கே போகலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. தேட்டர் இடிக்கிறது எங்களுக்கு ஒரு கஷ்டம். ஒரு லேண்ட்மார்க் வந்து உதயம் தேட்டர்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ அது எடுத்ததுனால ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சினிமா லவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஓடிடிவியில் போய் பார்க்காம தேட்டரில் போய் பாருங்கள், இடிக்காமல் இருப்பாங்க அப்போது. இந்த உதயம் தேட்டர் அப்படின்றது மக்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு, எந்த அளவுக்கு மக்கள் ரசித்தாங்க, இதுக்கப்புறம் இதை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாமே மக்கள் சொல்லி நீங்கள் நேரம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த உதயம் தேட்டரில் நீங்கள் யார் யார் கூடலாம் படத்துக்கு போயிருக்கீங்க, இந்த உதயம் தேட்டர் இதுக்கப்புறம் இருக்காமல் போகுது, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. உங்க குழந்தைகளோட கான்சென்ட்ரேஷன், மெமரி, கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே டெவலப் ஆகணுமா? அதுக்கு ரைட் பிளேஸ் பிரெயினோ பிரெயின். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.